ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இல்லை. ஸோ ரொம்ப 3 வருட காலங்களாகவே ஸோ இந்த வேலைக்காக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டே வந்து கொடுக்காம வந்து இருந்து ஒரு வழியாக 2025ல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இது வரைக்குமே வந்து ஒரு 20 மாவட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட்டாங்க. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துக்கு லாஸ்ட்டாக வந்து வெளியிட்டிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாவட்டமாக ஸோ வெளியிட போகிறாங்க. கடலூர் மாவட்டத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ வெளியிட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாவட்ட வாரியாகவே ஸோ நம்மளுக்கு வந்து வேகன்சி வந்து வெளியிட்டு அதுக்கு தகுந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு 159 வேகன்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஸோ வெளியாகிருக்கு. ஸோ இந்த நிலையில் அடுக்கடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெளியிட்டு இப்போ ஒரு வழியாக மாவட்ட வாரியாக நம்மளுக்கு வந்து வேகன்சி வந்து வெளியிட்டு ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் நம்மளுக்கு வந்து வெளியிட்டு வந்து ஸோ இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த வேலைக்கு அப்ளை செஞ்சால் இந்த வேலை வந்து கிடைக்கும், எப்படி அப்ளை செய்வது, அதே மாதிரி இதில் இந்த வேலையில் ஸோ என்னென்ன நிபந்தனைகள்லாம் வந்து இருக்குது, ஸோ இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன கல்வி தேதி, எவ்வளோ சேலரியெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் டவுட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் இருக்குது. ஸோ அதேமாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த மாவட்டத்துக்கு நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸோ வெளியிட போகிறாங்க அப்படின்னு மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும் இது வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸோ வேலைவாய்ப்பு இல்லையா. ஸோ ஒரு மாவட்ட வாரியாக ஸோ தனித்தனியாக ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸோ வெளியிட்றாங்க. லாஸ்ட்டாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ வெளியிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாவட்டத்தில் ஓரளவு 151 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்ட்டு ஸோ நம்மளுக்கு வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த வேலைக்கு எப்படி அப்ளை செய்தால் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயில் ஆகியிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் ஸோ அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கலாம். ஸோ யாருன்னெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டூலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அதேமாதிரி தமிழ் எழுத படிக்க ஸோ தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அந்த தாலுக்காவிலே நீங்கள் வசிப்பவராக இருக்க வேணும். இந்த நிபந்தனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு உங்களுடைய கையில் தான். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிபந்தனைகள். ஸோ அதே மாதிரி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் லெவல்லே 6வது லெவல்லே 31,35,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 21 32 வயதுக்குள்ளே ஸோ நீங்கள் இருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் ஸோ அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏற்கனவே ரேஷன் கார்டு வேலையை பொறுத்தளவுக்கு தான் இதே மாதிரி தான் வந்து சேமாக ப்ராசஸிங் வந்து ஸோ நடந்துட்டு வந்து இருக்குது. அடுக்கடுக்காக ஒவ்வொரு மாவட்டமாக்கி நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டு வந்து ஸோ இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்துக்கு நம்மளுக்கு இன்றைக்கி வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஸோ நடந்துட்டு வந்து இருக்குது. சில கடலூர் மாவட்டத்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஸோ 23/7 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 22/8 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ அப்ளை வந்து ஷோ பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் ஸோ அப்ளை வந்து ஷோ பண்ணணும் இல்லையா. ஸோ இது வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த மாவட்டத்துக்கு 151 வேகன்சி ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிவு வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தாலுக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தாலுக்காவில் இருக்கவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து ஸோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 21லேருந்து 32 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்சி, பிசி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21-37 இயர்க்குள்ளே இருக்கணும். ஸோ பிடபிள்யூக்கு வந்து 21-42க்குள்ளே நீங்கள் இது இருந்தாலே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 35,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட்டிங் டெஸ்டிங் வந்து இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ இருக்கும். உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்ட்டு ஸோ வந்து சொல்லிட்டாங்க.
ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஸோ நடக்கும். அதேமாதிரி ஸ்டார்டிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம் வந்து 13/9/2025 இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 19/9 அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதேமாதிரி இன்டர்வியூ டேட் 6/10/13 அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூகள் வந்து இருக்கும் அப்படின்றத ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சில நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி வந்து இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி 3 வருடங்களாகவே இந்த வேலைக்கு ஸோ வெளியிடாமலே வந்து இருந்திருந்து இப்போ வந்து ஒரு வழியாக கொடுத்துறாங்க. இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனைவருக்குமே ஸோ தெரியும். இந்த கிராம உதவியாளர் வேலை பணியிடங்கள் வந்து பணியிடம் நிரப்புவதற்கான புகைப்படத்தை வந்து ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கணும். நீங்கள் வந்து ரீசெண்டாக எடுத்த புகைப்படம் வந்து ஒட்டி ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் பெயர், உங்களுடைய பேர் தமிழ் எழுதிக்கும், இங்கிலீஷில் ஸோ எழுதிக்கோங்க. ஸோ இது தந்தை கணவருடைய பெயர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ யார் அப்படின்றத எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிருந்துச்சுன்னா உங்களுடைய ஸோ கணவர் பேரை வந்து எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆண்களாக இருந்தீங்களா உங்களுடைய தந்தை பேர் வந்து எழுதிக்கோங்க. அதேமாதிரி இருப்பிட முகவரி, உங்களுடைய அட்ரஸ், பர்மனெண்ட்டான அட்ரஸ் வந்து எழுதிக்கோங்க. ஸோ வசிக்கும் இடம் எந்த தாலுக்காவில் வந்து இருக்குது அப்படின்றது, வசிக்கும் கிராமம் எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து கிராமத்துடைய பேர் எழுதிக்கோங்க. ஸோ இதில் பிறந்த தேதி, உங்களுடைய சான்றிதழில் உள்ள படி சொல்லும்போது நீங்கள் வந்து பிறந்த தேதி இருந்தால் ஒன்று, இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் ஸோ மார்க் ஷீட்டில் என்ன ஸோ தேதி வந்து இருக்கோ அதை வந்து ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 1/7 அன்று வந்து பார்த்தீங்கன்னா 21 வயது நீங்கள் வந்து ஸோ பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஸோ அதே பாலினம் நீங்கள் வந்து ஆணா பெண்ணா வந்து ஸோ நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ திருமண நிலை நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படித்த கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சாதி மற்றும் உட்பிரிவு ஸோ வட்டாட்சியர் கோட்டாட்சியர் பெற்ற சான்று இணைக்கப்பட்ட வேண்டும் அப்படி ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ அதோடைய நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11வது பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஆம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கான ஸோ அட்டையும் நீங்கள் வந்து ஸோ வைத்திருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவற்ற விதவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படின்னு டிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆதரவற்ற விதவை ஸோ அதேமாதிரி முன்னாள் இராணுவத்தினவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வந்து கட்டாயம் இவங்களுக்குலாம் வந்து ஸோ இருக்குது. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கைபேசி, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, ஸோ ஆதார் எண், ஸோ அதே மாதிரி கல்வித் தகுதி, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ மிதிவண்டி, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் குறித்து ஸோ இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம்னா ஆமாம் எழுதுங்க, இல்லைன்னா இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நிபந்தனைகள். இதெல்லாம் இருந்தாலே ஸோ உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைத்திருக்கும். சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அது அந்த டேட் வந்து எது வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்போ வந்து செல்லுபடி ஆகுது அப்படித்த ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மேலே கூறப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் சரியானவை என்றும் தவறானவை என தெரிய வந்தால் அரசு எடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் கட்டுப்படுவேன் என ஸோ உறுதியளிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சைன் போட்டு உங்களுடைய இடம் என்னைக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் நகர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வட்டம் எது ஸோ அப்படின்னு ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய தாலுக்காவில் போய்ட்டு ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் செஞ்சிடலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்புகை சீட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ் வழியில் பயின்றவர்களாக சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் வழி தான் பயின்றீங்களா, தமிழ் வழி சான்றிதழும் நீங்கள் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கி இதில் வந்து ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான முன்னுரிமை ஸோ உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான ஸோ வாய்ப்பு வந்து இருக்குது. சில கட்டாயம் இதில் தமிழ் வழி சான்றிதழும் வந்து ஸோ கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்தாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துக்கு நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.